Greetings to all. Myself Harshita Blass. I am from Sri Krishna Hindu Vidya Matriculation High Secondary School, Kanchinagar. I am from Team E Group B. My registration number is 2805. So today my mother is going to explain what is human behavior. அம்மா மனிதநேயம் என்றால் என்ன? மனிதநேயம் அப்படின்னா நம்ம ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டியதாக மனிதநேயம் கோபம், கவலை, சந்தோஷம், ஹெல்பிங் மைண்ட் அப்படி நிறைய வகைப்படும். சரியா? இப்போ முதல்ல நம்ம என்னதுன்னா நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கு ஒரு ஆளுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடணும். தேவை அதை முடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நிறைய இடத்துல ஃப்ரீயாக சாப்பாடு நிறைய கிடைக்கும்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம அந்த சாப்பாடு நம்மளுக்கு தேவைக்குள்ளதை மட்டும் நம்ம வாங்கி சாப்பிடணும். மீது அப்படி வருதுன்னா நம்ம அதை பண்ணி யாருக்காவது நம்ம வண்டி ஓரத்தில் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடு இல்லாமல், அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு மனிதநேயம். இனி நம்மளுக்கு இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு வச்சோம், திடீர்னு பார்த்தா இதை யாராவது கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட தைரியத்தை காட்டணும். தைரியத்தை எப்படி காட்டணும்னா நம்ம அவங்ககிட்ட நம்மள்கிட்ட ஏதாவது கிண்டல் கேள்வி அப்படி சொல்லிச்சுன்னா நம்ம அதை அவங்க என்ன பண்ணலாம், நம்ம எதிர்க்கலாம். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்படி அது ஒரு மனிதநேயம். இனி நம்மளுக்கு உதவி பண்ணுறது. இப்போ நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போதெல்லாம் வயசானவங்க யாராவது அது ஒரு பண்பாடு. நம்ம என்ன பண்ணால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுறது என்னது, இந்த பொருள் எல்லாம் தூக்கி கொடுக்கறது, அல்லைன்னா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறது. அப்படி நம்ம அது ஒரு இது. இனி நம்மளுக்கு இப்போ பெற்றோர் இப்போ நிறைய அனாதாலயங்கள் இருக்காங்க. அங்கே எங்கள் தாத்தா பாட்டி சில அம்மா அப்பா பிள்ளைங்க இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு சேவிங்ஸ் மாதிரி குட்டியாக பணம் எல்லாம் சேமித்து வச்சு அவங்களுக்கு ஒரு வேலைக்கெல்லாம் சாப்பாடு அவங்களுக்கு நிறைய கிடைக்க இருந்தாலும் கொஞ்சம் உனக்கு என்ன முடியுதோ அது மாதிரி சேவிங்ஸ் மாதிரி கொடுக்குறது. அது ஒரு மனிதநேயம். சரியா? அப்படி நிறைய மனிதநேயம். அதில் நம்ம ஒன்றொன்னா நம்ம நினைச்சோம். இப்போ நம்ம என்ன வேணால் நம்ம வீடு எப்போவுமே நம்ம வீடு கிளீன் பண்ணி நம்ம தாத்தா பாட்டி அன்பாக வச்சுருக்கிறது, அம்மா அப்பாவை அன்பாக வச்சுருக்கிறது, அது எல்லாமே மனிதநேயத்தில் வரக்கூடியது. அப்போ அதெல்லாம் நீ ஒரு இன்சைன்டிஸ்டாக இருக்கிறது மட்டும் கிடையாது மனிதநேயமாக வேண்டியது. அல்லாமலே நீ இதெல்லாமே அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். புரியுதா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் கெஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க நம்ம பிடிக்காத ஒரு ஆளாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றது விருந்தாளி. அப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணணும், சிரிச்ச முகத்தோட தான் வரவேற்கணும். உட்கார சொல்லலாம், அவங்களுக்கு நம்ம காஃபி ஏதாவது கொடுக்கலாம். புரியுதா? சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவத்தில் அவங்க பிடிக்காத ஆள் வீட்டில் வந்துருக்குன்னு சொல்லி உள்ளாடியாரி போயிடுவாங்க. ஆனால் டோர் சாத்துக்கணும் அப்படி பண்ணக்கூடாது. இனி நம்ம வீட்டில் பிச்சைக்காரங்க எல்லாம் வருவாங்க. அப்போ வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் தனிமையாக நீ இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நீ ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இது யார் வந்துட்டான். பிச்சைக்காரங்க கண்டிப்பாக ஒன்றால் முடிஞ்சது அவங்களுக்கு அவங்க சாப்பாடு கேட்கலாம், இல்லைன்னா காசு பண்ண ஏதாவது இருக்கலாம். அப்படின்னா அவனுக்கு கொடுக்கலாம், அவனுக்கு தைரியமாக கொடுத்துட்டு போகலாம். சரியா? இனி வேறு ஏதாவது உனக்கு தப்பாக விஷயம் ஏதாவது உனக்கு கண்ணில் படிச்சுன்னா இப்போ கோவப்படுறதா திட்டுறதா அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறதா போச்சுன்னா நீ தைரியமாக அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். ஏன்னா நீ அதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அப்போ இந்த மனிதநேயம் அப்படின்னு வர்றது கோபம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சங்கடம் இருக்குது, புரியுதா, தைரியம் இருக்குது, எல்லாமே இந்த மனிதநேயத்தில் வரக்கூடியது. இப்போ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன மனிதநேயம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணணும், அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். புரியுதா? So I thank Kumaria for giving me this valuable opportunity.